சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். மின்வெட்டு அறிவிப்பு. புதுவை 22 கிலோவாட்ஸ் பழைய ஜிக்மர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 12/9/2024 வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை கீழ் குறிப்பிடப்படும் பகுதிகளில் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைப்படும் என பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. வானொலி நிலையம், சோனியா காந்தி நகர், ராஜா அண்ணாமலை நகர், பிரியதர்ஷினி நகர் ஒரு பகுதி, கோரிமேடு காவலர் குடியிருப்பு ஒரு பகுதி, லோகநகர், புஷ்பா நகர், சீனிவாசபுரம், வீமன் நகர் ஒரு பகுதி, சுப்பையா நகர், தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, ஜீவானந்தபுரம், தாகூர் நகர், ராஜாஜி நகர் ஒரு பகுதி, பாக்கமுடியான்பேட், சென்பால்பேட், முத்துலிங்கப்பேட், கொட்டுப்பாளையம், புதுப்பேட், லாசுப்பேட், முருகேசன் நகர், செல்லப்பெருமாள்பேட், பெத்துச்சிட்டிப்பேட், பாரதி நகர் ஒரு பகுதி, மகாவீர் நகர் ஒரு பகுதி, நந்தா நகர், குறிஞ்சி நகர், ராமன் நகர், குமரன் நகர் மற்றும் விரிவாக்கம், அவ்வை நகர், பெசன் நகர், தில்லைக்கண்ணு நகர், அசோக் நகர் ஒரு பகுதி, ஏர்போர்ட் ரோடு ஒரு பகுதி, லாஸ்பேட் கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர் மின் அழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள். பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், ராமலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைந்துள்ள மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியகத்தில் மகாகவி பாரதியாரின் திருவுருவ படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவின் நிறைவாக மகாகவி பாரதியாரின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. மிலாடி நபியை முன்னிட்டு புதுச்சேரி, காரைக்கால், ஏனாமில் வரும் 17ஆம் தேதியும் மாஹேவில் 16ஆம் தேதியும் பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மிலாடி நபி பண்டிகை வரும் 16ஆம் தேதி அரசு பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருந்தது. செப்டம்பர் 4 பிறை தென்பட்டது. அதனையொட்டி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் வரும் 17ஆம் தேதியும் மாஹே பிராந்தியத்தில் வரும் 16ஆம் தேதியும் மிலாடி நபி கொண்டாடப்பட உள்ளது. அதன் காரணமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மிலாடி நபி விடுமுறை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியங்களுக்கு வரும் 17ஆம் தேதியும் மாஹே பிராந்தியத்திற்கு வரும் 16ஆம் தேதியும் மாற்றம் செய்து உள்துறை சார்பு செயலர் ஹீரன் உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் பேரிடர் காலத்தில் மீட்பு பணியில் ஈடுபடுவோருக்கான சாதனங்கள் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவையில் மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஆப்தமித்ரா எனும் பேரிடர் கால நண்பன் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த திட்டத்தில் 500 தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற தன்னார்வலர்கள் பேரிடர் காலத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அவர்களுக்கான மீட்பு சாதனங்கள் உள்ளிட்டவை வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வரின் அறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் ரங்கசாமி புதுவையை சேர்ந்த தன்னார்வலர்களுக்கு தலா 15 சாதனங்கள் அடங்கிய உபகரண பைகள் வழங்கினார். பிராந்திய வாரியாக புதுச்சேரியில் 215 பேர், காரைக்காலில் 100 பேர், ஏனாமில் 50 பேர், மாஹே பகுதியை சேர்ந்த 135 பேருக்கு பைகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் போக்குவரத்து காவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்தனர். தவளக்குப்பம் அருகே உள்ள பூர்ணாகுப்பத்தை சேர்ந்தவர் சிலம்பு செல்வன், 35 வயதுடையவர். இவர் மீது கொலை, அடிதடி உள்ளிட்ட 5 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இவர் கடந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி முருங்கப்பாக்கம் சந்திப்பில் பைக்கில் சென்றபொழுது அவ்வழியே வந்த முதியவர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதை பார்த்த புதுச்சேரி கிழக்கு பிரிவு போக்குவரத்து காவலர் அருண் விரைந்து சென்று சிலம்பு செல்வனின் பைக்கை நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் காவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து சிலம்பு செல்வனை கைது செய்தனர்.
புதுவையை சேர்ந்த 3 பேரிடம் நூதன முறையில் ரூபாய் 2.42 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்தவர் செவ்வந்தி. இவரிடம் டெலிகிராம் செயலி மூலம் அறிமுகமான மர்ம நபர் பங்கு சந்தை மூலம் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியதை நம்பி மர்ம நபர் கூறியபடி பல தவணைகளில் ரூபாய் 1.50 லட்சத்தை முதலீடு செய்து செவ்வந்தி ஏமாந்தார். இதேபோல புதுச்சேரியை சேர்ந்தவர் சக்தி சக்கரவர்த்தி. இவரை கைபேசி மூலம் தொடர்பு கொண்ட பெண் அவரை மிரட்டி ரூபாய் 17,000 மோசடி செய்துள்ளார். இதேபோல் காரைக்கால் நெடுங்காடு பகுதியை சேர்ந்த இலக்கியா என்பவரிடம் பகுதி நேர வேலை இருப்பதாக கூறிய மர்ம நபர் ரூபாய் 75,000 மோசடி செய்தாராம். மூவரின் புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மீனவ கிராமம் அருகே இந்தியன் ரிசர்வ் பட்டாலியன் பயிற்சி மையத்திற்கு நிலம் ஒதுக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட நரம்பை மீனவ கிராமம் அருகே இந்தியன் ரிசர்வ் பட்டாலியன் பயிற்சி மையம் கட்ட கடந்த 2003ஆம் ஆண்டு 88 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. இதற்கு அப்பகுதி மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து தற்காலிகமாக அந்த திட்டம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் அந்த பகுதியில் பயிற்சி மையம் கட்டுவதற்கு ஆய்வு செய்ய காவல்துறை உயர் அதிகாரிகள் அங்கு வருவதாக இன்று தகவல் வெளியானதைத் தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் ஒன்று திரண்டு கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து போராட்ட களத்திற்கு வந்த தொகுதி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ லட்சுமிகாந்தனை மீனவ மக்கள் சூழ்ந்து கொண்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அந்த பகுதியில் பயிற்சி மையம் கொண்டு வந்தால் மீனவர்களின் சுதந்திரம் பறிக்கப்படும் என்றும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் கிராமம் வர வாய்ப்புள்ளதால் இந்த பகுதியில் போலீஸ் பயிற்சி மையம் கட்ட அனுமதிக்க கூடாது என வலியுறுத்திய மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மீனவர்களின் திடீர் போராட்டத்தில் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுகிறது. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் புதுவை மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுவை மாநில தலைவர் அன்பரசு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். மேலும் இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், நேரு, ஜான்குமார், பேராசிரியர் ராமதாஸ், முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு தீர்மானங்களுடன் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து நிர்வாகிகள் வழங்கி நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். உப்பளம் பகுதியில் நாளை 2 மணி நேரம் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி உப்பளம் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் நாளை 12ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் பகல் 2 மணி வரை உப்பளம், வம்பாக்கிரபாளையம், நேதாஜி நகர், வானரப்பேட்டை, கோலாஸ் நகர், அவ்வை நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறையில் மின் நுகர்வோர் குறைதீர்ப்பு முகாம் நாளை ஜவஹர் நகர் பூமியாம்பேட் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் அலுவலகத்தில் நடக்க உள்ளது. மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மின்துறையில் மின் நுகர்வோர் குறைதீர்ப்பு முகாம் நாளை 12ஆம் தேதி காலை 10:30 மணியிலிருந்து பகல் 12:30 மணி வரை ரெட்டியார்பாளையம் ஜவஹர் நகர் 2வது குறுக்கு தெருவில் உள்ள பூமியாம்பேட் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் அலுவலகத்தில் நடக்க உள்ளது. மின் விநியோகம் பெறும் பூமியாம்பேட் இளநிலை பொறியாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு மின் பட்டியல், குறைந்த மின்னழுத்தம், மின் மாடிகளில் குறைபாடு, தெருவிளக்கு மற்றும் மின் நுகர்வு தொடர்புடைய குறைகளை தெரிவித்து நிவர்த்தி செய்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. உருளையான்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மடைமலை அடிகள் சாலை முதல் திருவள்ளுவர் சாலை வரை ரூபாய் 62 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி எம்எல்ஏ நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை போட்கோ மூலம் உருளையான்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மறைமலை அடிகள் சாலை முதல் திருவள்ளுவர் சாலை வரை ரூபாய் 62 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதில்
தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை போட்கோ அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உயர் அதிகாரிகள் வாடகை கார்களை பயன்படுத்தி ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை விரயம் செய்து வரும் விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் தலையிட்டு தடுக்க வேண்டும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் சாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு அலுவலகங்களில் பழைய கார்களை சரி செய்யாமல் ஓட்டுநர் இல்லை என்று காரணம் கூறி அரசு உயர் அதிகாரிகள் 5 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள புதுச்சேரியில் வாடகை கார்களை தங்களது சொந்த வேலைகளுக்காக பயன்படுத்தி மக்கள் வரி பணத்தை தொடர்ந்து விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல சட்டமன்ற உறுப்பினர்கள் 2க்கும் மேற்பட்ட அரசு கார்களை பயன்படுத்துவதை ஆளுநர் தடை செய்ய வேண்டும். துறைவாரியாக அரசு அலுவலகங்களில் பல ஆண்டுகளாக இயக்கப்படாமல் உள்ள அரசு வாகனங்களை ஆய்வு செய்ய வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு மேல் பல துறைகளில் ஏலம் விடாமல் அரசு வாகனங்களை மாற்றும் நிலையில் உள்ளது. உடனடியாக அதை ஏலம் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிதி இல்லை என்று காரணம் காட்டும் அரசு நிதி சிக்கனத்தை கையாள தவறிவிட்டது. இது தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் தான் வாங்கிய ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆவது குறித்து கஸ்டமர் சர்வீஸ் ஊழியர்கள் சரியாக பதிலளிக்காததால் ஓலா ஷோரூமை கஸ்டமர் தீ வைத்து எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் கலபுராகி நகரில் உள்ள ஓலா ஷோரூம் ஒன்றில் முகமது நதீம் என்ற 26 வயது பைக் மெக்கானிக் கடந்த மாதம் முன்பு ரூபாய் 1.4 லட்சம் விலைக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கியுள்ளார். வாங்கி 1-2 நாட்களிலேயே அந்த ஸ்கூட்டரில் பேட்டரி மற்றும் சவுண்ட் சிஸ்டமில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் பல முறை தனது வாகனத்தை அவர் ரிப்பேர் செய்ய வேண்டியிருந்தது. தொடர்ந்து அந்த ஸ்கூட்டரை வாங்கிய ஓலா ஷோரூமுக்கு நடையாக நடந்துள்ளார் நதீம். ஆனால் ஷோரூம் ஊழியர்கள் சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்காததால் கோபத்தில் இருந்த நதீம் அவர்களுடன் பல முறை வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் நேற்று அந்த ஷோரூமுக்கு பெட்ரோல் கேனுடன் சென்ற நதீம் உள்ளே பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துள்ளார். இதனால் ஷோரூமில் விற்பனைக்கு இருந்த 6 வாகனங்கள், கணினிகள் என அனைத்தும் முழுமையாக எரிந்து தீக்கரியாகியுள்ளது. சுமார் 8.5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நதீம் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆகும் சம்பவங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் விரக்தியில் ஸ்கூட்டரை எரித்த நிலை மாறி தற்பொழுது ஷோரூமையே எரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.